வணக்கம் நண்பர்களே. பிசி ஸ்டாக்ஸ்க்கு உங்களை அன்போடு வெல்கம் பண்றேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கை நிறைய சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ள பணம் வைக்கவே மாட்டேங்குதா? நிம்மதி இல்லையா? நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். லக்ஷ்மி ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க? வந்தாலும் ஏன் அவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு காரணம் பூஜை அறையில் வைக்காத விளக்கோ இல்லனா நீங்க செய்யாத வழிபாடுகளோ மட்டும் இல்ல. காரணம் உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சில ரகசியமான விஷயங்கள் தான். அந்த உண்மையான காரணத்தை கேட்டா கொஞ்சம் பயமாதான் இருக்கும். லக்ஷ்மி தேவிட்டுன்னு ஒரு குணம் இருக்கு. ஒரு சில இடத்துல அவங்க அடியெடுத்து வைக்கவே மாட்டாங்க. அந்த இடங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டை நீங்க சமபலாச்சரப்படுத்திக்கோங்க. லக்ஷ்மி தேவி வீட்டை விட்டு வெளியே போவதற்கு காரணம் அலங்கார பொருட்கள் அல்ல, நம்முடைய உணர்வுகளும் செயல்களும் தான். ரகசியம் 1. வீண் சண்டையும் உரத்த சத்தமும். லக்ஷ்மி தேவி சாந்தமான தெய்வம். அவங்க ஒருபோதும் அமைதி இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க. உங்க வீட்ல சின்ன சின்ன விஷயத்துக்காக தினமும் சத்தம் போடுறீங்களா? மரியாதை இல்லாம பேசுறீங்களா? மனைவி கணவன் சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, இந்த கடுமையான வார்த்தைகள் சத்தங்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சக்தியே அழிக்குது. எங்கேயோ அழுகை சத்தம் அதிகமா கேக்குதோ அங்க லக்ஷ்மி நிக்க மாட்டாங்க. அந்த வீண் சத்தத்தை உடனே நிறுத்துங்க. ரகசியம் 2. தேங்கி கிடக்கும் கழிவு. தி ஸ்டாக்னன்ட் எனர்ஜி. லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தது சுத்தம். உங்களுடைய வாசல் படியை நீங்க எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்க? உங்க வீட்ல உடையாத தேவையற்ற பொருட்கள் அப்படியே தேங்கி நிக்குதா? நீங்க உபயோகிக்காத துணிகள், உடைஞ்சு போன பாத்திரங்கள், இதெல்லாம் வீட்ல இருக்கிற நல்ல சக்தியை உள்ள வரவிடாது. லக்ஷ்மி தேவிக்கு பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு சுத்தமான நேர்மறை சக்தி இருக்கிற இடம்தான் முக்கியம். வீட்ல தேங்கி கிடக்கிற ஒரு குப்பை உங்க அதிர்ஷ்டத்தை தேங்க வச்சிடும். ரகசியம் 3. பிறரின் உழைப்பை மதிக்காத குணம். டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் ஹார்ட் ஒர்க். லக்ஷ்மி தேவி பணத்தை மட்டும் கொடுக்கறவங்க இல்ல, அவங்க உழைப்பின் மதிப்பு. நீங்க உங்க வீட்ல வேலை செய்யறவங்களையோ இல்லனா உங்களை நம்பி இருக்கிறவங்களையோ மரியாதை இல்லாம நடத்துறீங்களா? அவங்களுடைய சின்ன கஷ்டத்தை கூட மதிக்காம அவங்க உழைப்ப சுரண்டீங்களா? பிறருடைய கண்ணீரும் மனவருத்தமும் இருக்கும் இடத்துல லக்ஷ்மி தேவி ஒருபோதும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அவமானம் நடக்கிற இடத்துல செல்வமும் நிரந்தரமா இருக்காது. இந்த 3 ரகசியங்களையும் மாத்திட்டா உங்க வீட்டுக்குள்ள செல்வம் தானா வரும். பேச்சில் கவனம். இனிமேல் சத்தம் போடாம வார்த்தைகளில் மரியாதையும் அன்பும் காட்டுங்க. அமைதியை உருவாக்குங்க. சுத்தம். தேவையற்ற பழைய பொருட்களை உடனே வெளியேற்றுங்க. வீட்டை ஒளிமிக்ககா வச்சுக்கோங்க. மரியாதை. சின்ன உழைப்பையும் மரியாதையோட பாருங்க. பிறரின் மனசு நோகாம நடந்துக்கோங்க. லக்ஷ்மி தேவி உங்க வீட்டுக்குள்ள வரத்துக்கு நீங்க ஆலயத்துக்கு போக வேண்டியதில்ல. உங்க வீட்டையே கோவிலா மாத்துங்க. அமைதி, சுத்தம், மரியாதை, இந்த 3ம் உங்க வீட்ல இருந்தா செல்வம் தானா நிலைக்கும். நண்பர்களே, இப்போ அந்த பயமா இருந்த காரணம் புரிஞ்சிருக்கும். உங்க வீட்டுக்குள் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிழைகளை சரி செஞ்சுட்டு லக்ஷ்மி தேவிய தங்க வைங்க. உங்க வீட்ல நீங்க பார்த்த இந்த 3 குறைகள்ல எது உங்க வீட்ல அதிகமா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.